ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் இன்று 3வது நாள். பக்தர்களாகிய நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகும் ஆன்மீக உண்மை ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தின் மகிமை பற்றியதே. பக்தர்களே, விநாயகரை நாம் வணங்கும் போது கூறும் மந்திரம் என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது நம் உயிரோடு இணையும் ஒரு அதிர்வு. அது நம் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு சக்தியே. நாம் கூறும் ஓம் என்ற இந்த சொல் பிரபஞ்சத்தின் ஆதிசப்தம். அது ஆரம்பமும் முடிவும் இல்லாத சக்தியின் ஒலியே. கணபதியே என்பது அனைத்து கணங்களின் அதிபதியே என்றே. எந்த தடைகளையும் அகற்றும் வல்லமை கொண்ட கருணை மூர்த்தியின் அடையாளமே. நமக என்பது நான் உம்மை சரணடைந்தேன் என்று முழுமையான ஒப்புக்கொள்ளுதலே. பக்தர்களே, நாம் ஓம் கணபதியே நமக என்று நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் உள்ளத்தில் இருந்த பயம் கரைக்கப்படுகின்றது. நம் வாழும் வாழ்க்கையில் இருந்து வரும் தடைகளை மெதுவாக அகல ஆரம்பிக்கிறது. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்கள். இதை அதிகாலை நேரத்தில் கூறுவது சிறந்தது. விநாயகர் முன்னால் ஒரு தீபம் ஏற்றி மனதை அமைதியாக வைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தல் அல்லது மனதிற்குள் சொல்வது சிறந்தது. இந்த மந்திரத்தை 3 நாட்கள் தொடர்ந்து சொல்லிப் பாருங்கள். உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லிப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். விநாயகரை 48 நாட்கள் முழுமையாக பக்தியுடன் ஜபித்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகரும். பக்தர்களே, நாம் விநாயகர் மீது வைத்த நம்பிக்கை வீணாகாது. அவரின் அருள் நம் முன்னால் வழிகாட்டியாக நிற்கும். இன்று முதல் எந்த செயலையும் தொடங்கும் முன் ஓம் கணபதியே நமக என்று சொல்லுங்கள். அந்த ஒரு மந்திரமே உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் ஒரு திறவுகோலே. ஆகவே பக்தர்களே, விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் நாள் 3 ஓம் கணபதியே நமக மந்திரத்தின் மகிமை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பகிர்கிறோம். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பதால் மன அமைதி, தடைகள் நீக்கம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். முழு நம்பிக்கையுடன் ஜபித்து விநாயகர் அருளை பெறுவோம். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.